ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சுதந்திரப் போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பங்களிப்பு என்றும் நினைவுகூரத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1 கோடி நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கும் பணியில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பதன் மூலம் பக்தர்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட பேருந்து விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண்பதற்கான டிக்கெட் கோரி 15 கோடிக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். சுதந்திரப் போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பங்களிப்பு என்றும் நினைவுகூரத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தற்போது ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படும் அந்தமானின் போர்ட் பிளேர் நகரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943ஆம் ஆண்டு இதே நாளில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்ததை நினைவுகூரும் வகையில் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமது ஈடு இணையற்ற துணிச்சல் மற்றும் வீரத்துடன் மூவர்ண கொடியை ஏற்றியவர் நேதாஜி என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், வலிமை, கடின உழைப்பு, நீதி மற்றும் கூட்டு முயற்சிகளின் காரணமாகவே நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை இந்நாள் உணர்த்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராமேஸ்வரத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி, மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாசநாதன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர். இதையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமத்தின் நிறைவு விழா ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பம் என்று கூறியுள்ளார். இதில் அனைவரும் பங்கேற்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைத்தொடர்புத் துறையை வலுப்படுத்தி உலகிற்கான உற்பத்தி என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற இத்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த சீர்திருத்தத்தின்படி தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தியாளர்களுக்கான பாதுகாப்பு சான்றிதழ் 2 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் என்பதோடு தொலைத்தொடர்பு பாதுகாப்பு பரிசோதனை ஆய்வகங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணமும் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இது இத்துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு வகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி தொழில்களை தொடங்குவதை எளிதாக்குவதோடு பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான நடைமுறைகள் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் நாடு முழுவதும் 1 கோடி நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கும் பணியில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் கூறியுள்ளார். நாட்டில் நிலத்தடி நீர் அளவிற்கு அதிகமாக எடுக்கப்படும் 124 மாவட்டங்களில் தண்ணீர் சேமிப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த மாவட்டங்களில் நீண்ட காலத்திற்கு தண்ணீர் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் அதிகாரிகளை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்திற்கான நிதியில் 65% தண்ணீர் சார்ந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் திரு சி.ஆர். பாட்டீல் தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகும் மாநில அரசு அதற்கு அனுமதி மறுப்பதன் மூலம் பக்தர்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் தக்கம் பாடம் புகட்டுவார்கள் என்றார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்கு பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எங்களை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுழியமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிஎஸ்எஃப்னுடைய உதவியோடு போய் அந்த பக்தர்கள்லாம் நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களையும் எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சிஎஸ்எஃப்னுடைய வீரர்களை கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு திமுகனுடைய அரசாங்கமும் திமுகவுடைய காவல்துறையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் பேகம் கலீதா ஜியா மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமரான கலீதா ஜியா அந்நாட்டின் வளர்ச்சியில் அளப்பரிய பங்காற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான நல்லுறவிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு எப்பொழுதும் நினைவு கூறப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் அல்மோரா மாவட்டத்திற்கு உட்பட்ட பக்கியாசென் என்னும் இடத்திலிருந்து ராம்நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த பேருந்து ஷிலாபானி அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறை கூறியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு ஊதியமும் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தின் திருவண்ணாமலையைச் சேர்ந்த விவசாய சங்கத் தலைவர் திரு தாமஸ் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் புதிதாக அறிவித்துள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 125 நாளா உயர்த்தி கொடுத்திருக்காரு. அந்த வேலையில இருக்கக்கூடிய முறைகேடை தடுக்கணுன்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு பயோமெட்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக விவசாயிகளின் நலன் கருதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை இதுல இணைச்சிருக்காரு. 60 நாள் விடுமுறை கொடுத்திருக்காங்க. அந்த 60 நாள்ன்றது விதைப்புக்கும் அறுவடைக்கும் உள்ள நாட்கள். அது தமிழக விவசாயத்துக்கு மிக ஒரு முக்கியமான பொற்காலம் கூட சொல்லலாங்க. 60 நாள் விடுமுறைன்றது தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 220 ரூபாயில இருந்து 320 ரூபாய் கூலியும் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இவ்வளவும் செய்த பாரத பிரதமருக்கு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறோம். வட மாநிலங்களில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வடக்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே மற்றும் வட மத்திய ரயில்வே பொது மேலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பனிமூட்டத்தால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதை தவிர்க்க கூடுதல் ரயில் பெட்டிகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்தே பாரத் மற்றும் சதாப்தி ரயில் பெட்டிகளை கூடுதலாக வைத்திருக்குமாறு அந்த அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் பயணிகளுக்கு தேவையான உணவுகளை தடையின்றி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை தில்லிக்கு வரவேண்டிய 20 ரயில்கள் சுமார் 3 மணி நேரம் தாமதமாக வந்தடைந்ததாக தில்லி கோட்ட ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோன்று தில்லி விமான நிலையத்தில் பனிமூட்டம் காரணமாக 118 விமானங்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண்பதற்கான டிக்கெட் கோரி 15 கோடிக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டிக்கெட் விற்பனையில் இது புதிய சாதனை என்றும் அது கூறியுள்ளது. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளில் உள்ள 16 நகரங்களில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெறவுள்ளன. மொத்தம் 48 அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. இந்தியா, இலங்கை அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1 கோடி நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கும் பணியில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு CR பாட்டீல் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பதன் மூலம் பக்தர்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட பேருந்து விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண்பதற்கான டிக்கெட் கோரி 15 கோடிக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.